மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். நேற்று நான் ஒரு வேக்கன்சி ஒன்று போட்டிருந்தேன், டிரைவிங் வேக்கன்சி ஒன்று. அந்த டிரைவிங் வேக்கன்சியை எடுத்துக்கிட்டு எங்களோட ஃபாலோவர் ஒருத்தர் அந்த ஜொப்பை ஒருத்தருக்கு செட் பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 திர்ஹம் வாங்கிட்டு ஜொப்புக்கு அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி வேலை செய்ய வேணாம், நான் அவருக்கு இன்றைக்கி நைட் வரையும் டைம் கொடுத்துருக்கேன். அவர் கட்டாயம் அந்த வாங்கின 500 திர்ஹத்தை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நான் அவரோட ஃபோன் நம்பரையும் அவரோட ஃபோட்டோவையும் சேர்த்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே, ஒரு வீடியோவாக போடுவேன். தயவு செய்து இந்த மாதிரி வேலை செய்ய வேணாம். நீங்கள் ஏழுண்டாக்கா நீங்கள் சொந்தமாக தேடி நீங்கள் ஜொப் ஆட்களுக்கு கொடுத்துட்டு ஜொப் மணி வாங்கிக்கொள்ளுங்க, நோ ப்ராப்ளம். நான் போடுற ஜொப்புக்கு நீங்கள் அந்த ஜொப்பை எடுத்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு அதுக்கு சல்லி நீங்கள் வாங்குகிற அந்த வேலை செய்ய வேணாம் யாரும். ஓகே, நான் இது லாஸ்ட் வார்னிங். இதுக்கு பிறகு யாரும் அப்படி செஞ்சாலும் நான் அவங்களோட ஃபோட்டோவும் எனக்கு ஆதாரம் கிடச்சினா நான் அவங்களோட ஃபோட்டோவும் டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பரும் சேர்த்தே நான் போடுவேன். அதை சுற்றி யாரும் கோவிச்சுக்குள்ள வேணாம். ஏன்னா இது நான் ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்கிறது. யார் சரி வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இப்படி குறுக்க நீங்கள் சம்பாதிக்க பார்த்தீங்கன்னா எனக்கு அது பிடிக்காது. ஓகே, நீங்கள் எங்கே சரி போயிட்டு நேர்மையாக ஜொப் எடுத்து நீங்கள் அது ஜொப் பண்ணி வச்சு கொடுத்துக்கொள்ளுங்க, நோ ப்ராப்ளம். நான் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் செய்கிறதுக்கு இங்கே நான் இப்படி செய்ய வேணாம். நான் அவருக்கு இன்றைக்கி நைட் வரையும் டைம் கொடுத்துருக்கேன். அவர் வாங்கின சல்லியை ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ரிட்டர்ன் பண்ணாருண்டாக்கா நான் ஓகே, அப்படி இல்லாட்டி நான் அவரோட வீடியோ ஒன்றே செஞ்சு நான் போடுவேன்.